இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிபி சார், என்ன சார் ஏதோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கீங்க சார்? கொஞ்சம் சிரிங்க சார், சிரிங்க சார். தமிழ், ஜனாமா, நீ ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ண. உங்க ரெண்டு பேரையும் ஜோடிய பாக்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? என்ன ஜனாமா, மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்கா? கரெக்டா சொன்ன. சிபி, வீட்டுக்கு வந்ததும் உங்க ரெண்டு பேருக்கும் சுத்தி போடணும். ஞாபகப்படுத்து. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உன்னால எப்படி என் கூட சேர்ந்து நிக்க முடியுது? சார், எனக்கே அழுது அழுது போர் அடிச்சு போச்சு சார். அதனாலதான் இப்படி. நீ என்ன செஞ்சாலும் எவ்வளவு மாறினாலும் என் மனசுலாம் மாறாது. இப்படி எல்லாம் சவால் விடுறத பாக்கும்போது எனக்கு ஒரே சிரிப்பா வருது சார். ஏன்னா நாம ஒண்ணு நினைச்சா லைஃப்ல வேற ஒண்ணு நடக்குது. நம்ம கையில என்ன சார் இருக்கு? எல்லாம் கடவுளோட வழி. ஆமா, சிபிக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் முடிவு பண்ணி கடைசியில சிபி இந்த பொண்ணுக்கு தாலி கட்டினதுக்கு அப்புறமும் அந்த பொண்ணு எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்கா? அவளுக்கு என்ன இங்க வேலை? இன்னும் தெரியல. சம்யுக்தா, இங்க வா. அட வா. சம்யுக்தா, சாரி. நானும் உன்கிட்ட பேசணும்னு இருந்தேன். அதுக்கான சரியான சந்தர்ப்பமே அமையல. நீ உனக்கும் சிபி சாருக்கும் கல்யாணம் நடக்கணும்னு எவ்வளவு ஆசையா இருந்திருப்ப. ஆனா அது கடைசி நேரத்துல என்னென்னமோ நடந்துருச்சு. எல்லாமே தலைகீழா மாறி போயிடுச்சுல. எனக்கு என்னதான் மனஸ்தாபம் இருந்தாலும் நீயும் ஒரு பொண்ணு தானே, உனக்கும் வருத்தமா இருக்கும்ல. நேத்து நைட்டு கூட நானும் சிபி சாரும் உன்னை பத்தி நான் கில்ட்டியா ஃபீல் பண்றத பேசிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் உனக்கு எப்படி கல்யாணம் நடக்க போகுது, யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு வருத்தப்பட்டு பேசிட்டு இருந்தேன். அதான் என்ன சர்ப்ரைஸ் பண்றதுக்காக உன்னை பார்ட்டிக்கு வர சொல்லிருக்காரு. இப்போ உன்னை நேர்ல பார்த்ததும் மனசுக்கு எவ்வளவு ரிலாக்ஸ்டா இருக்கு தெரியுமா? தேங்க்ஸ் சம்யுக்தா. சார், எனக்கு நிஜமாவே இது பெரிய சர்ப்ரைஸ் தான். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இல்லாம இப்ப எனக்கு எந்த கில்ட்டி ஃபீலும் இல்ல. மனசு ரொம்ப நல்ல ஃபீல் ஆகுது.